told your friend you're not okay? And tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away, cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. இந்த ஒவ்வொரு ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்து ஒவ்வொரு ஓப்பன் ஆகும்ல அது மாதிரி இது ஒரு நீங்கலாம் தான் ஒண்ணு நான் தான் கடைசில வேற ஐட்டம்ல ஆமால எனக்கு இது மேட்ச் ஆயிடுச்சு ஆமா நான் பாரு வேற ரொம்ப ஹாப்பி and தன்மையோட Dress பாருங்க தன்மை ரொம்ப ஹாப்பியா ஹாய் ஆயா ஒரே பெரிய ஃபேமிலியா இருக்கீங்களா? டோட்டலா 365 ஆசிரமத்தோட ஸ்ட்ரென்த். புன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா விண்டியா ஸ்போர்ட்ஸ் ஸ்டோர்ல இருந்து அவங்க பெரியப்பா வந்து தன்மை குட்டிக்காக அவங்களுக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் வந்து அமைச்சிருக்காங்க. தன்மை எப்படி இருக்கு? ஐயோ தனு குட்டி நான் ஒரு சைக்கிள் காமிச்சிடலாமா? உங்க புது சைக்கிளா ஓட்டிடுவீங்களா? சூப்பரா பண்ணிருக்காங்க தன்மை. பாஸ்கெட்லாம் இருக்கு பாரு. பெல்லு ஓட்டி காமிச்சிடுறியா? போங்க போங்க ஓட்டுங்க. I'm sorry that I'm so inconvenient, okay? Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love me? Well then baby I have a taste. All the highs and the lows, no you'll never be the same. I don't really wanna hurt you, but I can't control the pain. கூட கொடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாக்க அந்த கூட. சின்ன வயசுல ஸ்கூல்ல ஆமா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே செம்மையா இருக்கும். எனக்கு சைக்கிள்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கூட தாங்க. அது வந்து சின்ன வயசுல வந்து BSI சைக்கிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. செம்மையா அதுக்கெல்லாம் ஆட் கொடுத்ததாங்க. அப்ப இந்த கூடல வந்து கொத்தா பூ வச்சிருப்பாங்க. அது எனக்கு அப்ப இருந்து என்ன வந்து ரொம்ப கண்ணை பறிச்சிட்டு இருந்தது. இப்ப என் பொண்ணுக்கு அது கிடைச்சிருக்கு பாருங்க. That's so very happy. இன்னைக்கு காலையில இருந்து தன்மைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆர்ஃபனேஜ்லயும் இருந்து சூப்பர் ஆர்ஃபனேஜ்ல இருந்து நிறைய ஒவ்வொரு ஆர்ஃபனேஜுக்கும் நம்ம கொடுத்தவங்க எல்லாம் வந்து காலையில கால் பண்ணி இவளுக்கு வந்து விஷ் பண்ணிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு மத்தியானம் ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு வந்து போறோம். தன்மை சூப்பர் ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் பிகாஸ் அவளுக்கு எப்பவுமே வந்து ஃபீல் ஆகும், ஐயோ நம்ம ஸ்கூலுக்கு போனா நல்லா கேக் எல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாமே அப்படின்ட்டுலாம். ஐ மீன் சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு சாரி தன்மை தெரியாம சொல்லிட்டேன். சைக்கிள் கேர்ள்ஸ்க்குனால சைக்கிள் இந்த இதெல்லாம் வேற எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க பாருங்களேன். செம்ம கியூட். சோ விண்டியா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு இந்த சைக்கிள். செம்ம கியூட் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆமா தன்மை ஓட்டு கத்துக்கோ. நீயும் தேவாவும் சண்டை போடுவீங்களா சைக்கிளுக்கு, அதுக்காக ஃப்ரோசன் எல்சா தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. எல்சா நானா அதையே வந்து கிஃப்ட் ராப்பரா வாங்கி ஒட்டிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா தனு? Be happy, be very grateful, okay? Be very thankful, okay? Be very humble. எல்லா வருஷங்களும் இதே தான் அம்மா உனக்கு சொல்லுவேன். யாருக்குமே எந்த ஒரு விஷயத்துலயும் வந்து நீ எதுவுமே கெட்டதுன்னு நினைக்க கூடாது. நீ எப்பவுமே டவுன் டு அர்த்தா இருக்கணும், ஓகேவா? அதனால உன் பேர் தன்மைன்னு நான் வச்சிருக்கேன். அந்த பேருக்கு ஏத்த மாதிரி நீ குணமா இருக்கணும், ஓகே தனு? ஓகே சூப்பர். உங்க அம்மா ட்ரெஸ் உன் ட்ரெஸ்ஸையும் அப்படியே ஆத்து பக்கம் போனோம்னு வச்சுக்க, அவருக்கு கழிக்கணும்னா மீன் பிடிச்சிட்டு வந்துடலாம். வேற கொசுவோட உங்களுக்கு கொசு கடிக்காதுப்பா, நீங்க எங்க வேணா போலாம் தைரியமா. இப்பவே அவளுக்கு கொசு கடிக்கலாம். ப்ளீஸ் கலாய்க்காதீங்க. அவகிட்ட என்ன சொல்றாங்க, தன்மை பர்த்டே முடிஞ்ச உடனே அந்த Dress மட்டும் கழட்டி உங்க அம்மாக்கு நெட்ல பட்டன் சிஸ்டம் இந்த ஒவ்வொரு அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்து ஒவ்வொரு ஓபன் ஆகும்ல அது மாதிரி இங்க வரும். ஐயோ அமுத்து சொன்னா அதை போட்டு குத்துறேன்.
இதுக்குள்ள கோயிலுக்குள்ள போனோன்னே எஸ் ப்ரொஃபஸர் சொல்ல போறாங்க. டீச்சர் மாதிரியே போறேன். அந்த ட்ரஸ்டிக்கு போகும்போது கண்டிப்பா அந்த மிஸ் நினைச்சிருவாங்க, ஐயோ புதுசா வந்த வாட நாட்டுன்னு நினைக்க போறாங்க. நான் அப்படியேவா இருக்கேன். Excuse me, please come and stand. நீங்கலாம் தான் ஒண்ணு, நான் தான் கடைசில வேற ஆயிட்டேன்ல. ஆமால, எனக்கு இது மேட்ச் ஆயிடுச்சு. ஆமா, நான் பாரு வேற. தேவா பாரு பிங்க். வா தேவா, இங்க வாங்க. நானும் அவனும் கொஞ்சம் பிங்க். வாடா. பிங்க் கிடைச்சிச்சு. சரி, நான் படிப்பால நல்லா தெரியாது. இத்தனை எழுதி வச்சிருக்க சட்டையில கூட. இவன் ரொம்ப படிக்கிற பையன். ரொம்ப படிக்கிற பையன். ரொம்ப படிச்சா வேற இதுல டாப் படிக்க ரொம்ப படிப்பாங்க. படிக்க காதலி மூலம் வந்துடும். அப்புறம் அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா அழுத்தி பிடிச்சி வரோம் அப்படி தூங்குறப்ப. அடேங்கப்பா, மோதுண்டா காலையில எழுந்திருச்சு என்ன கலாய்ச்சிட்டு இருக்கு. நல்லா படிப்பில்லப்பா. இப்போ நல்ல தரிசனம் கிடைச்சது. இங்கே வந்து அருள்மிகு செல்வ விநாயகர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் வந்தபோது அங்கே பார்த்து லென்த்தாக படிச்சுட்டேன். ஐம் சாரி, பட் ரொம்ப கோவிலில் நல்ல ஒரு தரிசனம் அண்ட் நல்ல ஒரு பூஜையும் வந்து பண்ணாங்க. ரொம்ப நிறைவாக இருக்குது. இந்த பர்த்டே வந்து காலையிலேருந்து ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமாக ஆரம்பிச்சது. எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. அண்ட் தன்மையோட ட்ரெஸ்ஸை பாருங்கள். தன்மை ரொம்ப ஹாப்பியா? வாங்க தேவா வாங்க. சோ தேவா தனு இருக்காங்க, தேவா இருக்காங்க. எனக்கு ஆசை தான் இருக்கு. முடி நல்லா கட்டிங் பாரு. இங்க தேவ பையோ எல்லாருமே வந்திருக்கோம் இங்க கோயிலுக்கு. ஸோ இங்க முடிச்சுட்டு இப்போ நாங்க வந்து வீட்டுக்கு போய் சாப்பிட போறோம். வீட்டுல வந்து என்ன மெனு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு மார்னிங் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னு நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிச்சிடுறேன். சப்பாத்தி, சூப்பரான எல்லா காயும் போட்ட குருமா, சோயா சங்க்ஸ். ஸ்வீட் நாங்கள் செய்யலை. தன்மை குட்டிக்கு பயங்கர சளி. ஏதாவது வச்சிருந்தா கூட அம்மா கூட இல்லை நாமளே கொடுக்கணும்னு கூடயும் தோணும். அதனால நைட்டு ரொம்ப துடிச்சிடுவா. அதனால அந்த ஸ்வீட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் கொடுத்தாலே அவள் வந்து ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுப்பா. அதனால நாங்களும் ஸ்வீட் எடுத்துக்கல. கொஞ்சமாக லைட்டாக கேக் மட்டும் ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் வந்து பரிமாறிட்டு நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு உங்களை பார்க்குறோம். பாய். இங்க தன்மை வாங்க வாங்க. லைட் போடுப்பா. லைட்ல வாடிட்டு அங்க லைட் போடு. தன்மை போடு. எனக்கு ஒரு ஹாப்பி போடு. ஹாப்பினா தன்மை. வாங்க வாங்க. வேகமா கடகடன்னு. தன்மையே படி தன்மை பாக்கலாம். மகிழ்ச்சி தன்மை அவர்களுக்கு எட்டாவது அகவை தின வாழ்த்துக்கள். இமை பொழுது உந்தன் திரும்ப
ராஜராஜன் நீ எடுக்கிறது திருநகை வாழ்த்துக்கள். அப்பாடா காமி தனு ரொம்ப கியூட்டா இருக்கு தன்மை. யூ ஆர் சோ லக்கி. ஸோ வீட்டில் எல்லாம் வந்து சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியாச்சு, வாழ்த்துக்கள்லாம் வாங்கியாச்சு, கிஃப்ட்டும் வாங்கிட்டா. இதெல்லாம் அவர் சொல்லி வச்ச கிஃப்ட்ஸ். ஆமா, அவர் சொல்றாரு என்னென்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வேற வீடியோல நாங்க டீட்டெயிலா சொல்றோம். இந்த வருஷம் பர்த்டேல இந்த வருஷம் ஆக்சுவலா பர்த்டே வந்து நாங்க பிளான் பண்ணது பாத்தீங்கன்னா எப்பயும் வருஷம் கிராண்டா பண்ணுவோம். கொண்டு போய் எக்ஸ்பென்சஸ் அதிகமா பண்ணணும், செட்டப் இன்டீரியர் பண்ண அந்த டெக்கர் பண்றதுக்கு பேக்ட்ராப் பண்றதுக்கு செலவு பண்றதுக்கு பதில் யாருக்காவது கொடுத்து பண்ணலாம்னு சொல்லி அந்த வருஷம் அப்படி பிளான் பண்ணாங்க. நாங்கள் எந்த பிளானும் பண்ணல. அந்த மாதிரி சிம்பிளாக கேக் மாதிரி கட் பண்ணலாம். அது கேக் வந்து நாங்கள் ஆசிரமத்தை போய் கட் பண்ண போகிறோம். அதுக்காக செலவுலேருந்து நம்ம ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி அந்த ஐடியா பண்ணி இந்த வருஷம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இது நீங்கள் கேட்கல வீடியோ போடுறீங்க அப்படின்னு, அதாவது ஆக்சுவலாக நான் வீடியோ போடுற காரணம் மெமரி இல்லை. ஒரு சில இதை பார்த்துட்டு ஒரு சில கண்டிப்பாக பண்ணிப்போம். நாங்களே ஒரு சில பண்ணுறதை பார்த்து அதை பண்ணுறோம். ஸோ அது மாதிரி 10 ஒருத்தர் பார்த்து பண்ண நல்லது தானே. எங்களுக்கு தெரியாது ஆசிரமம் சாப்பாடு தான் போடணும். நாங்கள் பேசவும் தெரியாது, நிறையா நீட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ என்ன சாப்பாடு எல்லாரும் கொடுத்துட்றாங்க, ஆனால் அவங்க நீட்ஸ் யாரும் கேட்குறது. நாங்கள் வந்து எல்லாம் கேட்டு தான் பண்ணுறோம். ஸோ அதனால் பாருங்க, இப்போ எனக்கு தெரியாது விக்ஸுங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்காது. அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ இந்த அமுதாச்சுங்கிறது நம்ம ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ஐட்டம் நிறையா சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அது மாதிரி நாங்கள் பண்ணி உங்களுக்கு வரோம். ஸோ இதில் ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு 2 பேர் பண்ணால் நல்லது தானே. சொல்கிறோம் சொல்லிட்டு போட்டோம். இது வந்து நாங்கள் பண்ணுற ரீசனே இதுக்காக தான். இந்த வருஷம் பர்த்டே வந்து நாங்க இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம்னு பிளான் பண்ண ரீசன் என்னடான்னா, தன்மை இஸ் க்ரோயிங் அப். அவ வந்து கொஞ்சம் வளர்றா. ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்னும் பணிவோட இருக்கணும். அந்த பிரம்மாண்டத்தை காமிச்சு இல்ல இதுதான் ஹாப்பினஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லாம குழந்தைங்களுக்கு, மித்த குழந்தைங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இல்ல வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜை விசிட் பண்ணி அந்த இடத்துல இருக்க எல்லாமே அவ வந்து உணரணும் அப்படின்னு வேண்டிதான் நான் இந்த ஒரு பர்த்டேவே இப்படி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் பர்த்டேல இருந்து இனி நிறைய எங்க வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து இதை சார்ந்துதான் வந்து நாங்க பண்ண போறதா பிளான் பண்ணிருக்கோம். இது எங்களுக்கு நிஜமாவே ஒரு ஹாப்பினஸ்ங்க. காலையில இருந்து எல்லாமே பிளெஸ்டா அமையுது. நாங்க பிளான் மட்டும் தான் பண்ணோம். அப்படியே ரோடு போட்ட மாதிரி கடவுள் வந்து இந்த அடுத்ததுன்னு வந்து அவளுக்கா எல்லாம் அமைஞ்சு வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காலையில எழுந்த உடனே நான் அந்த ஆசிரமமுக்கு போன் பண்ணி கேட்டேன், அவங்க நீங்க வரீங்களா வரலையா எதுவுமே கேட்கல. தன்மை பாப்பாக்கு பர்த்டே நாங்க விஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளுக்கு வந்து ஒரு 7:30க்கு ஃபோன் பண்ணாங்க. எல்லாருமே ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தன்மை ஆத்மாக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதை விட பெஸ்ட் பர்த்டே எதுவா இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அவங்க பெரியப்பா வந்து அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, அவங்க வந்து ஃபேமிலி எல்லாருமே யுனைட் ஆகி ஒவ்வொன்றும் வந்து பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய பேரோட பிளெஸிங்ஸ் இன்னைக்கு வாங்கினா. கோவிலுக்கு போனோம், அங்க தெரியாதவங்க எல்லாம் வந்து பிளெஸ் பண்ணாங்க அண்ட் விஷ் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மாமனார் மாமியார் எல்லாருமே வந்து கூப்பிட்டு அவளுக்கு விஷ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே பயங்கர ஹாப்பியா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மனசு திருப்தியோட நாங்க ஆர்ஃபனேஜுக்கும் போறோம். ஆர்ஃபனேஜுக்கு வந்து இது வந்து பண்ணியிருக்கோம். பட் இதுல இருந்து இனி வந்து ரெகுலரா பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஒரு எனக்குள்ளார நான் வந்து எடுத்திருக்க ஒரு முடிவு. இவரும் அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை பார்த்து நீங்க யாராச்சும் பண்றீங்கனாலே அதை விட ரொம்ப சந்தோஷம்.
அதனால இங்கே அக்கௌண்ட்ஸ் பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இங்கே டிரைவராக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சிவனிஷாங்கிற பாப்பா இருக்காங்க. 3வது குழந்தை தாரணி. அவங்க மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால மியூசிக் படிக்க வச்சு அவங்க திருப்பூரில் செட்டில்டு. ரிலேஷன்லேயே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கேர்ள் பாப்பா 2வது கன்சீவாக இருக்காங்க. ஸோ இப்போ எல்லா குட்டீஸும் இங்கே தான். ஒரு தம்பி முடிச்சுட்டாங்க ட்ரிபிள். ஸோ முடிச்சுட்டு வெளியில் போக விருப்பங்கிறதுனால இங்கே மீடியா செக்ஷன் எல்லாமே அவங்களே பார்த்து கொடுத்துட்ருக்காங்க. ஓ நைஸ். ஒரே பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்களா? டோட்டலாக 365 ஆசிரமத்தோட ஸ்ட்ரென்த்து. 2000 ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஆதரவற்ற குழந்தைகளுக்காக தான் பண்ணது. பட் ஆனால் குருஜி வந்து யாரையுமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. என்ன உதவி கிடைக்குதோ உதவி தேடி வராங்களோ இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிடணும். அது போக குழந்தைங்கள மட்டும் வச்சிட்டோம்னா ஒரு ஃபீல் ஆகும். அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி இல்லைங்கிற ஃபீல் ஆகும். அப்படிங்கிறதுனால எல்லாமே மின்ட் ஆக்கிட்டாங்க. அப்படியே வர 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 சேர்த்திட்டு இப்போ ஓல்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 62 பேர் இருக்காங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஒரு 80 பேருங்க. உடல் ஊனமுற்றவங்க ஒரு 24 பேர் இருக்காங்க. பெண்கள் ஒரு 12 பேர் இருக்காங்க. ஸோ பிளைண்ட் பீப்புள் ஒரு 18 பேர் இருக்காங்க. ஸோ இதில் மன வளர்ச்சி குன்றியதில் 2 கேட்டகரி இருக்காங்க. எம்ஐ எம்ஆர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் அவங்க தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. டோட்டலாக 365 ஸ்ட்ரென்த்துங்க. இது போக பிரான்ச்சஸ் எல்லாமே சேர்த்து டோட்டலாக ஒரு 1000 பேருக்கு உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், கல்வி எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் தூங்கும் நேரம் உன்னற்றின் மீது முத்தங்கள் வைக்கணும். எல்லோரும் தூங்கும் நேரம் நீயும் நானும் மௌனத்தால் பேசணும். ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. அலைகடலில் நடுவே அலைந்திடவா தனியே, படகெனவே உணவே பார்த்தேன் கண்ணே. புதை மணலில் விழுந்தேன் புதனிடவே இருந்தேன், புதன் நிறைகை எரிந்து மீட்டாய் என்னை. விண்ணோடும் மண்ணோடும் வானம் உயிர் நீயும் உயிர் நீயும், கண்ணோடு நீர் விட்டு போகும் என ஏக்கம் காணக்கூடும்.